நமஸ்தே பச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க பிராத்மிக் லெசனில் பாடம் 6 கதையை படிப்போம். पाठ 6 बख्शिश मांगने की सजा. बख्शिशना लंजम, लंजम கேட்பது தண்டனை, கேட்பதற்கு தண்டனை. एक गांव में एक आदमी रहता था. एक गांव ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் வசித்து வந்தான். वह बड़ा विद्वान था. அவன் மிகவும் படித்தவன். लेकिन था बहुत गरीब, ஆனால் மிகவும் ஏழை. लोग कहते हैं कि विद्या और धन दोनों एक साथ किसी के पास नहीं होते. மக்கள் சொல்லுவாங்க, கல்வியும் செல்வமும் இரண்டும் ஒரு இடத்துல இருக்காது, ஏதாவது ஒன்று தான் ஒருத்தர்கிட்ட இருக்கும். उस आदमी के विषय में एक कहावत बिल्कुल सच थी. அந்த மனிதனிடத்தில் இந்த விஷயம், அந்த பழமொழி முற்றிலும் சரியாக இருந்தது. एक दिन उस आदमी ने सोचा. ஒரு நாள் அந்த மனுஷன் யோசனை பண்ணாப்புல, चलो राजा के पास जाए, நடா ராஜா கிட்ட போகலாம். उनको कविता सुनाकर कुछ मांग लावे. அவரிடத்துல கவிதையை சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். ராஜா லோக் உதார் होते हैं. ராஜா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன ஒரு உதார குணம். ஜரூர் குச் நா குச் தே தேங்கே ஹி. அவசியமாக கொஞ்சம்னா கொஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. एक सोचकर उसने अपनी पुरानी शाल और पगड़ी और चल पड़ा. இதில் யோசனை வந்ததும் தன்னுடைய பழைய ட்ரெஸ்ஸு, ஏன்னா ராஜகிட்ட போகிறது இல்லைங்களா, வீட்டில் இருக்கிற மாதிரி போக முடியாது, அதனால் ஷாலும் தலைப்பாகையும் கட்டிக்கிட்டு கிளம்புறாப்புல. ஆத்மி ராஜா கே யஹா பகுஞ்சா. அந்த மனுஷன் ராஜா கிட்ட போய் அடைஞ்சாப்புல. வஹா ஏக் சிப்பாகி பகரா தே ரஹா தா. நேரடியாக போய் ராஜா பார்க்க முடியாது இல்லைங்களா, என்ட்ரன்ஸில் போய் தான் போக முடியும். என்ட்ரன்ஸில் ஒரு சிப்பாகி இருக்கிறாப்புல. அங்கே ஒரு சிப்பாகி பகரேதார், யார் வராங்க யார் போகிற சொல்லி பார்த்து அவங்கள செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாயிற்காப்போ நின்றுருக்கான். சிப்பாகி ने फटे हाल आदमी को देखकर उसे रोका. खबरदार कौन है. சிப்பாகி ஃபட்டே ஹால் ஆத்மி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தான். அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டு, நில்லு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆத்மி ने कहा, भाई ये गरीब हूँ, मगराज के दर्शन करना चाहता हूँ. நான் ஒரு ஏழை, மகராஜை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சிப்பாகி, ஜாவோ மகராஜ் கோ ஃபுர்சத் நகி ஹை. போ, ராஜாவெல்லாம் பார்க்க முடியாது. ஆத்மி சமஞ்சு கயா கி ஏக் குச் சாக்தா ஹை. இந்த பண்டிதருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ விரும்புகிறான், ஏதாவது கையில் கொடுத்தோம்னா நம்மளை உள்ள ராஜா பார்க்க அனுப்புவான்ட்டு. अक्सर राज दरबार के नौकर बख्शिश के आदि होते हैं. அடிக்கடி ராஜ தர்பாரில் இருக்கிற வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. अगर उनको बख्शिश ना दे तो कोई काम ना चले. அப்படி அவங்களுக்கு அந்த லஞ்சம் கொடுக்கலன்னா எந்த வேலையும் நடக்காது. ஆத்மி ने कहा, பாயி ஜானே தோ. ராஜா பார்க்க வந்த மனுஷன் சொல்கிறாப்புல, சகோதரனே புரிஞ்சுக்கோ, ராஜா சாகப் சே ஜோ மிலேகா, கண்டிப்பாக ராஜா சாகப் எனக்கு ஏதாவது கொடுப்பாரு. உஸ்மே சே தும்கோ பி குச்
हिस्सा दूंगा, அதில் உனக்கு கூட கொஞ்சம் கொடுக்குறேன். सिपाही ने कहा अच्छा तो जा सकते हो. உன்னை சிப்பாக்கி என்ன பண்ணுறோம், ஓகே நல்லது நீ போகலாம். ஆத்மி ராஜா கே தர்பார் மே பகுஞ்சா. அந்த மனுஷன் ராஜாவுடைய அரசவைக்கு வந்துட்டாப்ல. வஹா உஸ்னே அச்சே அச்சே பத் சுனாயே. அங்கே அவர் ராஜா பற்றி நல்ல நல்ல கவிதைகள்லாம் சொல்லார். राजा ने खुश होकर अपने गजाची के नाम एक खत लिख दिया कि इनको 5 रुपये दे दो. उन्हें राजा சந்தோஷப்பட்டு தன்னுடைய கஜாச்சி கே நாம், கஜானா பார்த்துருக்கவங்க அவர் பேருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாப்புல. அந்த கடிதத்தில் இன்கோ எது எடுத்துகிட்டு வரவங்களுக்கு 5 रुपये ஏதோ 5 ரூபா கொடு அப்படின்னு எழுதியிருக்காப்ப. ஆத்மி ருப்பியே லேக்கர் கர் சலா கயா. அந்த மனுஷன் கிடைச்ச சந்தோஷத்தில் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். சிப்பாகிக்கோ ருப்பியோ தேனா பில்குல் பூல் கயா. சிப்பாய்க்கு பணம் கொடுக்கணுன்றதையே முற்றிலும் மறந்து போயிட்டான். பூல் கயா மறந்து போயிட்டான். दूसरे दिन आदमी फिर आया. மற்றொரு நாள் அந்த மனுஷன் திரும்பி வரான். उस दिन भी उसने सिपाही से कुछ देने का वादा किया. அந்த நாள் கூட அவன் சிப்பாய் கிட்ட நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணிட்டான். பர் தியா குச் நகி, ஆனால் எதுவும் கொடுக்கல. இஸ் தரஹ் கई दिन गुजर गए. இந்த மாதிரி பல நாட்கள் கழிந்து போனது. சிப்பாகி சோச்சனே லகா. சிப்பாகி யோசிக்கிறான். यह आदमी बड़ा झूठा मालूम होता है. இந்த மனுஷன் மிகவும் பொய் சொல்லக்கூடியனாக்காம். अच्छा अब इसकी सजा उसे देनी चाहिए. நல்லது, இப்போ இவனை என்ன பண்ணலாம், தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கலாம். सिपाही राजा के पास पहुंचा और सलाम करके कहा हुजूर वह आदमी जो रोज यहाँ आता है. சிப்பாய்க்கு என்ன சொல்கிறப்பல ராஜா போய் அடைஞ்சிட்டு சலாம் வணக்கம் சொல்லிட்டு ஹுஜூர் அந்த மனுஷன் என்ன பண்ணுறார், ரோஜ் யஹா ஆத்தா ஹை, தினமும் அவன் இங்கே வந்துட்டு போகிறான். யார், அந்த படித்த வித்வான். बहुत बुरा आदमी मालूम होता है. அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். रोज लोगों से आपकी शिकायत करता है. ரோஜ் லோகம் டெய்லி மக்களிடத்தில் அவனுடைய நிறைய குற்றம் சொல்கிறாங்க, அவன் மேலே நிறைய குற்றம்லாம் சொல்கிறாங்க. मैंने कल अपने कानों से शिकायत करते हुए सुना. நான் கூட நேற்று அவனை பற்றி என் காதால் கேட்டேன். ராஜானே சிப்பாகிக்கு பாத் சச் மான்லி. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, சிப்பாகியுடைய பேச்சை உண்மைன்ட்டு நம்பிட்டார். சச்சுனா உண்மை. அக்லே தின் ஃபிர் ஆத்மி தர்பார் மே ஆயா. மறுநாள் அந்த மனுஷன் அரசவைக்கு வந்தான். உஸ்கே पद सुनने के बाद राजा ने एक खत दिया. அவனுடைய அந்த போயம் கவிதையை கேட்ட பிறகு ராஜா ஒரு கடிதத்தை கொடுக்குறப்ப. अब उस आदमी ने सोचा चलो आज का पैसा उस सिपाही को बख्शिश के रूप से दे देंगे. அப்போ அந்த மனுஷனுக்கு கவனம் வருது, யோசனை பண்ணுறான். சலோ போயிட்டு ஆஜுக்கா பைசா, இன்றைக்கி தரக்கூடிய இந்த பணத்தை அந்த சிப்பாய்கிட்ட லஞ்சம் உருவத்தில் கொடுத்துடலான்ட்டு. வக்கத் சிப்பாகி கே ஹாத் தேக்கர் சலா கயா. அவன் அந்த கடிதத்தை சிப்பாகி கையில் வச்சுட்டு போயிட்டான். சிப்பாகி பகுத் குஷ் ஹுவா. சிப்பாகி அந்த லெட்டரை பார்க்கலாம், அந்த ஆத்மியும் பார்க்கலாம். இவன் கையில் அந்த லெட்டர் கிடைக்கவும் துடுதா நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். वक्त तुरंत
கஜாச்சி கே பாஸ் பகுஞ்சா. உடனே என்ன பண்ணுறாங்க, கஜானால் கிட்ட போகிறோம். गजाची ने जब खत खोलकर पढ़ा तब उसको बड़ा आश्चर्य हुआ. கஜாச்சிக்கு எப்போ அவன் கையில் இந்த லெட்டர் கிடச்சிதோ அப்போ அதை படித்து பார்க்குறாரு. படா தப் உஸ்கோ, அப்போ உனக்கு படா ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. उसमें लिखा था खत लाने वाले को 10 कोटे लगवा दो. उसमें लिखा, அதில் என்ன எழுதியிருந்தது, கத் லானே வாலே, கடிதத்தை கொண்டு வரக்கூடிய அவங்களுக்கு 10 கோட்டே, 10 கசையடி கொடுன்ட்டு. बेचारे सिपाही को क्या मालूम था कि खत में क्या लिखा है. ஒன்றும் தெரியாத அந்த சிப்பாய்க்கு புரியல கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. கஜாச்சி ने राजा के हुक्म के मुताबिक सिपाही को 10 கோட்டே लगवा दिए. கசாச்சி என்ன பண்ணுவாப்புல, கஜானா பார்க்கக்கூடிய பணத்தை முன்னே வந்து பணத்தை கொடுன்னு சொல்லும்போது 5 ரூபா கொடுத்தாப்புல. இப்போ ராஜாவுடைய அந்த கட்டையில் ஏற்று முதாபிக்கு சிப்பாய்க்கு என்ன பண்ணுறான், 10 கசடியை கொடுக்குறான். बेचारा मार खाकर रोता पीटता राजा के पास गया. ஒன்றும் தெரியாமல் அடி வாங்கிக்கிட்டு அப்படியே அழுந்துக்கிட்டு என்ன பண்ண ராஜா கிட்ட போகிறான். राजा को கஜாச்சி पर बहुत बड़ा गुस्सा आया. ராஜாவுக்கு கஜாச்சி மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ஏன்னா நடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. उसने उसे बुलाकर पूछा, तुमने सिपाही को क्यों पीटा. ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த கஜாச்சியை கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு நீ சிப்பாகியை ஏன் அடித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கஜாச்சி ने हाथ जोड़कर कहा, हुजूर का हुक्म. एक सिपाही खत लेकर मेरे पास आया. கஜாச்சி என்ன பண்ணால் கையை கட்டிக்கிட்டு ஹுஜூர் கா ஹுக்கும், ராஜாவுடைய கட்டளை. எக் சிப்பாகி, இந்த சிப்பாகி கத் லேக்கர், கடிதத்தை எடுத்துக்கிட்டு மேரே பாஸ், என்கிடம் வந்தான். மைனே ஆப்கே ஹுக்கும் கே முதாபிக் இஸ்கோ கோட்டே லக்வா தியே. நான் அவனுடைய கட்டளை பிரகாரம், முதாபிக் அந்த கடிதத்தில் உள்ள கட்டளை பிரகாரம் இவனுக்கு கோட்டே கசடி கொடுத்தேன். ராஜாக்கோ படா ஆச்சரிய हुआ. ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. उसने सिपाही से पूछा, यह खत तुमको कैसे मिला. அப்போ அந்த ராஜா சிப்பாய் கிட்ட கேட்குறாரு, இந்த கடிதம் ஜக்கத் தும்கோ, உனக்கு கைசே மிலா, எப்படி கிடச்சிது. सिपाही ने कहा, हुजूर उसी आदमी ने दिया जो रोज यहाँ आया करता है. சிப்பாய்க்கு சொல்கிறப்பல, ஹுஜூர் ராஜா, உசி ஆத்மி, அந்த மனுஷன் கொடுத்தான். ஜோ ரோஜ், டெய்லி இங்கே வந்துட்டுருக்கான் இல்லையா, அவன் கொடுத்தான். ராஜானே ஆத்மிக்கோ புலாக்கர் பூச்சா. ராஜா வந்து அந்த படித்த மனுஷனை கூப்பிட்றார். கூப்பிட்டு கேட்குறார். உஸ்னே சாரி கதா சொன்னாயே, அவன் எல்லா கதையும் சொல்லிட்டான். சாரி கதா, கதையை. தப் தோ ராஜாக்கோ उस सिपाही पर बड़ा गुस्सा आया. அப்போ ராஜாக்கு அந்த சிப்பாகி மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. உசே ஃபௌரன் நௌக்கரி சே நிக்கால் தியா. உடனே அவன் என்ன பண்ணார், தன்னுடைய படை வேலையிலேருந்து வெளியே நீக்கிறார். देखो बख्शिश मांगने की उसको कैसी सजा मिली. பாருங்கள், லஞ்சம் கேட்டதுனால அவனுக்கு கிடைத்த தண்டனை, இருந்த வேலையும் போயிடுது. அதனால் லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக நம்ம வேலை செய்யணும். தன்யவாத்.